யாருடைய முகங்களெல்லாம் வைக்கப்பட்டு போகாதுன்னா, வேண்டுகிறவருடைய முகங்கள் ஒருவருடைய முகமும் என்ன செய்யாது, வைக்கப்பட்டு போகவே போகாது. வேண்டுதுன்னா ஜெபிக்கிறவனுடைய முகங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா வைக்கப்பட்டு போகவே போகாது. இன்றைக்கி ஜெபத்தை எவ்வளோ பேர் நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம், எவ்வளோ பேர் ஜெபத்தை வாஞ்சிக்கிறோம், எவ்வளோ பேர் ஜெபத்தை விரும்புகிறோம், எவ்வளோ பேர் நம்ம ஜெபத்தெல்லாம் நம்ம தேடுறோம் அப்படின்னு நம்ம கவனிச்சோன்னா அது நமக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜெபங்கள் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜெபங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகிறது என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஜெபங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாருடைய ஜெபங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யுது, குறையுது. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ஜெபங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜெபங்கள் குறைய குறைய நம்முடைய முகங்கள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா முகங்கள் வைக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கும். ஜெபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய முகங்கள் எல்லாம் ஆகிட்டும் பிரகாசமாயிட்டே இருக்கும். இன்றைக்கி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி எப்போதும் எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கணுன்ற விருப்பங்கள் என்ன செய்யணும்னா நமக்கு இருக்கணும். அதை நம்ம சங்கீதம் 34 பார்க்குறோம் இல்லையா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகலை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க முகம் என்ன செய்யாதுன்னா வெட்கப்படாது. அப்போ அவரை நோக்கி பார்க்குற முகத்தை பார்க்குறதுனா, முகத்தை பார்ப்பதே ஒரு ஜெபம், முகத்தை பார்க்குறதே ஒரு வேண்டுதல். ஒருவருடைய முகத்தை பார்க்குறதே ஒரு வேண்டுதல். ஒரு முகத்தை அப்படி திரும்பி பார்க்குவாங்க, அப்படி மேலே கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. அந்த பார்க்குற விதங்களே என்னவாக இருக்குன்னா ஒரு பெரிய விண்ணப்பமாக இருக்கும், ஒரு பெரிய வேண்டுதலாக இருக்கும். ஒருடைய முகத்தை பார்க்குறதே, அப்போ ஆண்டோடைய முகத்தை அப்படி மேலே கண்ணெடுத்து பார்க்குறதே ஒரு பெரிய வேண்டுதல். ஜெபிக்கிற போதெல்லாம் எத்தனை பேர் இப்படி கண்களை மேலே எடுத்து பார்த்து கைகளை விரித்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டுனா அந்த ஏக்கத்தோடு பார்த்து பெருமைச்சோடு பார்த்து அப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியல. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறதுனா ஏதோ உட்காந்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே நம்ம தள்ளாடிக்கணும் தூங்கி உழுந்துக்கிட்டு அப்படி ஜெபிக்கிறது அது மாத்திரம் அல்ல. ஏதோ அன்னிவாசப்பை ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல. அப்படி கண்களை ஜெபிக்கும் போது கைகளை விரித்து கண்ணை தலையை அப்படியே மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி பார்க்கறது அதுவே ஒரு ஜெபம். வானத்தை நோக்கி பார்க்கறது அதுவே ஒரு ஜெபம். எது, கைகளை விரித்து வானத்தை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்குறதே ஒரு ஜெபம். அப்படி ஜெபங்களை இன்றைக்கி அதிகமாக நம்ம முக்கியத்துவம் படுத்தினோன்னா நம்ம முகத்தை தேவன் என்ன செய்வார்னா வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்ம முகம் வெட்கப்பட்டு போகாது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறோமோ, யாரெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவர்கள் முகம் என்ன செய்யாதுன்னா வெட்கப்பட்டு போகவே போகாது. இதுக்கு தானியேல் நமக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவன் பிரதானிகளுக்கிட்டே அவன் அவ்வளோ வேண்டார் அப்படின்னா தேவனிடத்தில் எவ்வளோ வேண்டியிருப்பார். பிரதானியிடத்துலையே நான் சொல்கிறேன், பிரதானியிடத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி நிச்சயமாக தானியேல் என்ன செஞ்சுருக்கணும்னா தேவனிடத்தில் அவர் கேட்டிருக்கணும். தேவனிடத்துல கேட்ட ஆண்டவர் என்ன செய்கிறேன், நான் அந்த பிரதானி கிட்ட கேட்க போகிறேன், எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க, என்ன செய்ய போகிறேன், நான் கேட்க போகிறேன், நான் கேட்குற காரியத்துக்கு அவர் ஒத்துழைக்கணும், அவர் கேட்குற காரியத்துக்கு அவர் சம்மதிக்கணும், சரின்னு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நிச்சயமாக தானியேல் ஜெபிக்காமல் பிரதான இடத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டார்னா அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா தானியேல் 1 அதிகாரத்தில் தீர்மானிக்கிறார், நான் மரக்கறிகளை தவிர அவர் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படி தீர்மானிச்சிடேன். ஆனால் அந்த தீர்மானத்துக்கு என்ன செய்யலைனாக்க அந்த பிரதானிகள் ஒத்துக்கலை. அந்த பிரதானி என்ன செய்யலை, ஒத்துக்கலை. இல்லை நீங்கள் அப்படி சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குவேன். ஏன்னா நாளைக்கு உங்கள் முகம் கொஞ்சம் வாடலாக தெரிஞ்சிச்சுன்னா ராஜா என்ன செய்வார், எங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு. இன்னைக்கு ஏன் சபையை நம்ம அப்படி போட்டு ஜனங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு தேவனிடத்தில் நாங்கள் கணக்கு சொல்லணும். தேவன் என்ன செய்யணும், நாங்கள் அந்த பிரதானி சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், அந்த பிரதானி சொல்கிற வார்த்தையை பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்கள் போஜனத்தையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுறேன். ஏன் பயப்படுறேன் தெரியுமா, அவர் உங்களோடு கூட ஒத்த வாலிபர்களை முகங்களை பார்க்கும்போது உங்கள் முகங்கள் வாடி போகிறவர்களாய் கண்டால்
அதனால் ராஜா என்னை கொன்னே போடுவார்ன்றார், என்னை கொன்னுடுவார்ன்றார். என்ன சொல்கிறாரு? அப்போது இன்றைக்கி நாங்கள் என்ன யோசிக்கிறது இருக்க, நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன யோசிப்பேன்னா, மற்ற சபைகள் விசுவாசிகளை விட நம்ம சபை விசுவாசத்தை பார்க்கும்போது ஏன் பையன் இவங்க சரியாக வளரல அப்படின்னு கத்தனால கேட்டால் என்ன செய்ய? அவங்க இப்படி வளர்ந்துருக்காங்களே, நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் ஏன் இப்படி வளர்க்கலை அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய? அவங்க உபவாசத்தில் வளர்த்து பழக்க வச்சுருக்காங்களே, நீ ஏன் உபவாசத்தில் பழக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல? அவங்க ஜெபத்தில் பழக்கிருக்காங்களே, நீ ஏன் ஜெபத்தில் பழக்கலன்னு கேட்டால் என்ன சொல்ல? அவங்க வசனத்தில் பழக்க வச்சுருக்காங்களே, நீ ஏன் வசனத்தில் பழக்கலன்னு கேட்டால் என்ன சொல்ல? நான் இன்றைக்கி நம்ம ஏதோ சபையில் மக்களுக்கு சொல்கிறது அவங்களை ஏதோ துன்புறுத்துகிற மாதிரி தெரியுது. அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொரு கருத்தை என்ன செய்வார்? கவனித்து பார்ப்பார். அவரை சொல்கிற அழகாக பாருங்கள், உன் கூட இருக்கிற ஒரு வாலிபனுடைய முகத்தை பார்த்து உன் முகத்தையும் பார்த்து, ஒருவேளை அவன் முகத்தை பாட உன் முகம் வாடலாக இருந்துச்சுன்னா ராஜா என்ன கேட்க மாட்டார், என் தலையை எடுத்துருவார்ன்றார். என் தலையை எடுத்துருவார். இன்றைக்கி சபை என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள உபவாசம் பண்ண சொல்லக்கூடாது, ஜெபத்துக்கு வர சொல்லக்கூடாது, சர்ச்சுக்கு வர சொல்லக்கூடாது. இப்போ நாளைக்கு ஆண்டவர் என்ன கேட்கணும்னு வச்சுக்கோங்க, ஏன் மக்களை சபைக்கு வரது நீ பழக்கலன்னு கேட்டேன் என்ன சொல்ல? இப்போ ஞாயிற்றில் மட்டும் வந்து போகிறாங்களே, இப்போ ஏன் மற்ற நாட்டில் சபைக்கு வர வச்சு ஏன் அவங்கள பழகலை அப்படின்னு கேட்டால், இப்போ மற்ற சபை விசுவாசிகள் ஒருவேளை வாரத்தில் 3 நாள் 4 நாள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் ஸ்டடிக்கு போகிறாங்க. நீங்கள் சிபிஎம்மெல்லாம் போய் பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தா ஆளுங்க போயின்னு வந்துனே இருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் குளிர் வரும். என்ன குளிர் வரும்? ஒருவேளை நாளைக்கு இதை மாதிரி நீ ஏன் இப்படி பழகணும் நம்மளை கேட்டு என்ன சொல்ல? நீங்கள் சிபிஎம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் என்ன செய்வாங்க, அவளுக்கு சாயங்கால டைமில் போவாங்க. 8 மணி 8:30 மணிக்கு என்ன செய்வாங்க, நடந்தே என்ன பண்ணுவாங்க, அடி வருவாங்க இல்லையா? மேக்ஸிமம் அந்த ஏரியாவுக்கு சொல்லும் போதே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அந்த ஏரியாவுக்கே போயிட்டு வராங்கன்னா நம்ம மக்கள் காலையில் வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. சர்ச்சைக்கு போகணுன்றதை ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் நீ ஏன் ஜனங்களை சபைக்கு வர பழக்கலை, சபைக்கு வர்றதுக்கு ஏன் பழக்கலை, உபவாச ஜபத்தை ஏன் நீ பழக்கலை, உபவாசம் பண்ணி ஜபிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு நீ பழக்க வைக்கலை? அப்போ மற்ற சபை விசுவாசம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா உபவாசம் பண்ணுறாங்களே, உங்கள் சபை ஏன் உபவாசம் பண்ணலன்னு கேட்டால் என்ன சொல்ல? கத்தனால கேட்பாரா? கேட்குறாரு பாருங்க, எப்படி கேட்பார்? இவன் முகம் வாடினா அவனை தானே போய் கேட்கணும். அவன் முகம் வாடனா யாரை போய் கேட்கணும்? ஏன்டா முகம் வாடினா அவனை தானே போய் கேட்கணும். அவனை கேட்க மாட்டாரான். யாரை கேட்பாரான்? பிரதானிகளும் தலைவனமை கேட்பாரான், ஏன் அவன் முகம் வாடி இருக்கு? அப்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் பதில் யார் தான் சொல்லணும்? நாங்கள் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்தெல்லாம் யாரை தான் கேட்பார்? கர்த்தர் எங்களை தான் கேட்பான். அவன் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறான்? நீங்கள் கடனில் தான், ஏன் அவன் கடனில் இருக்கிறான்? நல்ல வேலை அப்படி கேட்கட்டும், நல்ல வேலை என்ன பண்ணட்டும், அப்படியே கேட்கட்டும், எங்களை விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் இல்லையா? அப்படி கேட்கட்டும், அவரே பிடிச்சிக்கிட்டோம் அப்படி கேட்பாங்கல்ல. உண்மை அதுதான். நாளைக்கு கர்த்தர் யாரை கேட்பாரு? உங்களை கேட்க மாட்டார். உங்களை ஒவ்வொருவரை குறித்து நான் தான் கணக்கு சொல்லணும். நீங்கள் என்ன சிக்கல் பட்டாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன வருத்தத்தில் பட்டாலும், நீங்கள் வியாதிப்பட்டாலும், பலவீனப்பட்டாலும், நோயாய்ப்பட்டாலும், சிக்கல் பட்டாலும், எல்லா பட்டம் அப் டு பாட்டம் வரைக்கும் நான் தான் என்ன செய்யணும், கணக்கு சொல்லணும். அப்போ தேவன் என்ன, அந்த ராஜாவுக்கு நான் என்ன செய்கிறேன், பயப்படுறேன்றார் பாருங்க. அந்த ராஜாவுக்கு நான் பயப்படுறேன். ஏன் பயப்படுறேன்? ஏன்னா நாளைக்கு வந்து என்ன கேட்க மாட்டார், என் தலையை எடுத்துடுவார், ஏன்னா பேச மாட்டார். அவன் முகம் வாடலாம் தான், இவன் உயிரே போயிடுமா? அவனுக்கு உயிர் போனால் பரவாயில்ல, முகம் வாடகிறவன் செத்தா பரவாயில்ல. அவன் சாப்பிட இவன் என்ன பண்ணுறது? அவனை ஏன் நீ சாப்பிட வைக்கல? அதான் கேள்வி. அவனை ஏன் நீ சாப்பிட வைக்கல? அவன் ஏன் நீ சரியாக வளர்க்கலை? அவன் ஏன் நீ சரியாக பழக்கலை? அவன் ஏன் சரியாக நீ பண்ணலை? அப்படின்னு நாளைக்கு தேவன் என்ன செய்வார்னா நம்மளை கணக்கு, எங்களை கணக்கு, உங்களை இல்லை என்ன கணக்கு கேட்பார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அப்போ ஏன் ஜபத்துக்குன்னா சத்தம் போடுறோம்? அப்போ ஜபத்துக்குள்ள ஏன் அப்படி பண்ணுறோம்? சர்ச்சைக்குள்ள ஏன் சர்ச்சைக்குள்ள ஏன் கேட்குறோம்? அப்படின்னா மக்கள் வரல ஏன் அப்படி உன்ன வந்து கேட்க மாட்டேன், ஏன் வரலன்னு அவர் என்ன தான் வந்து கேட்பார். ஏன் அவங்க ஆப்ஷன் இன்றைக்கி அவங்க சர்ச்சைக்கு வரல, இன்றைக்கி அவங்க ஜபத்துக்கு வரல, இன்றைக்கி அவங்க உபவாசம் பண்ணல, இன்றைக்கி அவங்க முக்கியஸ்தர் கூடைக்கு வரல, இன்றைக்கி அவங்க காத்திருப்பு கூடத்துக்கு வரல, இன்றைக்கி அவங்க ஆயத்த ஜபத்துக்கு வரல, இன்றைக்கி அவங்க சாயங்கால கூடைக்கு வரல. யாரை கேட்பாருன்னா உன்னை கேட்க மாட்டார், என்ன தான் கேட்பார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்போ எப்படி ஒரு மேனேஜர் வந்து யாரை கேட்பார்? இப்போ வேலையாலே கேட்பார், ஏழைங்கெல்லாம் வேலை செய்யலன்னு. யாரை கூட கேட்பார்? சூப்பர்வைசரை கூட கேட்பார்ல, ஏன் வேலை செய்யலைன்னு. அதை போல் யாரை கேட்பார்னா கர்த்தர் எங்களை தான் கேட்பார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்?
அப்போ நான் உங்களை பழக்க வைக்கணும். உங்களை என்ன செய்யணும்? பழக்க வைக்கணும். ஒருவேளை நாளைக்கு ஜெபத்தில் சரியா நீங்கள் ஜெபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் யாரை கேட்பா? உன்னை வந்து கேட்க மாட்டார். 10 வருஷமா சபையில் இருக்கிறியே, ஏன் நீ ஜெபிக்கல? அப்படி ஒன்றை கேட்க மாட்டார், என்னையே தான் கேட்பார். ஏன் அவங்கள ஜெபிக்கல? 10 வருஷமா இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்களே, ஏன் அவங்க சரியாக ஜெபிச்சு பழகலை? அவங்கள ஏன் நீ ஜெபிச்சு பழக்க வைக்கல? அவங்கள ஏன் ஜெபத்தில் ட்ரெயின் பண்ணலை? அவங்க ஏன் முழங்கால் போட வைக்கல? அவங்கள ஏன் முழங்காலில் நிற்க வைக்கல? அவங்கள ஏன் உபவாசம் பண்ண வைக்கல? ஏன் அவங்கள கண் விழிக்க வைக்கல? இதெல்லாம் யாரை கேட்பாருன்னா எங்களை தான் கேட்பார். அந்த ராஜாவுக்கு ஒரு பயப்படுறாராம் பாருங்க, அந்த ராஜாவுக்கு பயப்படுறாராம். அப்போ ராஜா என்ன, அதனால என்ன செய்ய மாட்டார் ராஜா? இல்லைப்பா, நீ என்ன வேணா சொல்லு, நான் சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், மாற்றி கொடுக்கவே மாட்டேன். எந்த சாப்பாடு தான் நீ சாப்பிட்டு ஆகணும், உனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னாக்கா நாளைக்கு யார் உயிர் போகிறது? நீ சாப்பிடாம உட்காந்துக்கோ பரவாயில்ல, ஆனால் என்னது, அப்போ நாளைக்கு ஏன் உயிரில் போகும், நாளைக்கு ஏன் தலையில் போகும், நாளை நான் பாதிக்கப்படுவேன். அப்படின்னா சபையில் இருக்கிற ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் யாரை பாதிக்கடைய வச்சிருவா? அந்த சபையினுடைய ஊழியக்காரனை கர்த்தர் பாதிக்கடைய வைப்பார். அந்த சபையின ஊழியக்காரனை சும்மா விட மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, சத்தம் போடுறாங்க, சபைக்கு போனால் நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். வரலன்னு கேட்குறாங்க, வரலமான ஒன்றை கேட்டு நான் வாயில் கேட்டு விடுறேன். அவர் வாயில் கேட்க மாட்டார், அவர் கையில் கேட்பார். என்ன உன்னை நான் எப்படி கேட்குறேன், வாயில் கேட்குறேன், ஏன் வரல அப்படின்னு நேராக கேட்க முடியறதில்ல. சிலது என்ன செய்ய முடியல, நேராக கேட்க முடியறதில்ல, அப்படி மறைமுகமாக கேட்க முடிய மாட்டேங்குது. அப்படின்னா அப்படி இருக்குது நிலைமை. ஆனால் அவர் பார்க்குறார், அவர் நேரடியில் அவர் வாயில் கேட்க மாட்டார், கையில் கேட்பார். வேறு எதாவது கேட்பார சொல்ல முடியாதுல்ல, அப்படி எப்படி வேணாலும் அவர் கேட்பார். யார் பதில் சொல்ல? அப்போ ராஜாவே அந்த ராஜாவின் கட்டளைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் பயப்படுறேன்றாரு. ஏன் பயப்படுறேன்? மற்றவருடைய முகத்தை பார்த்து, ஓ முகத்தை பார்த்து. அப்போ மற்ற சபை விசுவாசியோடு பார்க்கும்போது நம்ம சபை மக்கள் அவங்களோட பெஸ்ட்டாக நான் தப்பிச்சிருவேன் இல்லையா? நான் என்ன பண்ணிவிடுவேன், அப்பா பரவாயில்ல, நாம் என்ன பண்ணிடுவோம், நான் உயிர் தப்பிச்சிடும். மற்ற கிரீடம்லாம் ஒன்றும் தேவையில்லை, உயிர் பழிச்சா போதும். எது பழிச்சா போதும்? மற்ற சபையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சபையை விட ரைட் இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். அப்போ அப்படி சொல்லிட்டாருன்னா எங்கள் உயிர் தப்பிச்சிடும். அப்போ என்ன விரும்பும்? அப்போ மற்றவளை விட நம்ம எப்படி இருக்கணும், சிறந்திருக்கணும். அப்படிதான் வேண்டிய விருப்பம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாரு, அவர் பர்மிஷனுக்கு ஒத்துருக்கவே இல்லை. வாசி அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தலைவன் என்பவர்கள் வைக்கப்பட்ட தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும் என்னுடைய கணிப்பு அப்படி என்பது என்ன, அங்கே தானியேல் ஜெபிச்சான்னு எழுதப்படாமல் இருக்கலாம். நிச்சயமா இந்த பிரதானி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி தானியேல் என்ன பண்ணியிருக்கணும், நிச்சயமா ஜெபிச்சு, என்ன ஆண்டவரே என்ன செய்கிறேன், நான் அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், அவர் கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது இந்த டைம் கேட்கும்போது அவர் என்ன செய்யணும், எனக்கு ஒத்துழைக்கணும்ப்பா, அவர் மனசை ஏவுங்கப்பா, அவர் மனசை துண்டுங்கப்பா, அவர் கடல தயவை கிடைக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கட்டாயமாக தானியேல் என்ன செஞ்சிருக்கணும்னா அவர் நிச்சயமாக ஜெபிச்சிருக்கணும். அவர் நிச்சயமா ஜெபிச்சிருக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? வாசிக்கலாம் அடுத்த வசனத்திலிருந்து. 10 நாள் வரைக்கும் புசிக்க மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரை மாத்திரங்களுக்கு கொடும், எங்கள் முகங்களை முகத்தோடு ஒப்பிட்டு பாரும் செய்யும் என்று நான் சொல்றேன். ஒவ்வொரு நாள் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி பர்மிஷன் கேட்டார்ல, இப்போ என்ன ரிசல்ட் கொடுக்கணும் இவர் தானியேல்? அவங்க முகத்தை விட இவன் முகம் எப்படி இருக்கணும், ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், அப்படி தான் கொடுக்கணும். அப்படின்னா ஒருவேளை ஆண்டவரே அன்றைக்கி கண்ணாடி போய் பார்த்துருப்பான் இல்லையா, எப்படி பார்த்துருப்பான் நினைக்கிறீங்க? அப்படி கண்ணாடி பார்க்கும்போது அவன் பார்த்துருப்பான், ஏன்னா அவனை முகம் நம்ம முகம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மாதிரியாக இருக்க, ஒரு பாரத்தோடு ஜெபிச்சிருப்பான். ஆண்டவரே அவன் முகத்தை மாதிரி என்ன பண்ணிடுங்க, என் முகத்தை மாற்றிடுங்க, அதோட நல்லானா கூட பரவாயில்ல, அவன் முகத்தை மாதிரி அதை என்ன பண்ணிடுங்க, என்ன மாற்றிருங்க. ஏன்னா 10 நாள் கழிச்சு என்ன கொடுத்துருமா போகிறோம், ராஜா சாப்பாடு கொடுத்துருமானே, என் தீர்மானம் உடஞ்சிருமே, என் தீர்மானம் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன மட்டும் வேற போயிடுவீங்களே, இது வேற பிரச்சனை இருக்குது. என்னது தீர்மானம் உடஞ்சிச்சுன்னா, தீர்மானம் போச்சுன்னா அவர் நம்மளை விட்டு போயிடுவார்ல. சிம்சோனே தீர்மானம் உடஞ்சிச்சு, என்ன போயிட்டாரு, அவர் வெளியே போயிட்டார்ல. அப்போ ஒரு பயம், என்ன பயம், ஐயா அப்படி ஒருவேளை சிம்சோனை நம்ம தீர்மானம் உடைச்சிட்டு அவர் நம்மளை விட்டு வெளியில் போயிட்டா என்ன பண்ண, அதனால் எப்படி ஜெபிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிச்சிருப்பா. ஆண்டவரே நான் என்ன சாப்பிட்றேனோ சாப்பிடலையோ என்ன பண்ணிடுங்க, என் முகத்தை மட்டும் பிரகாசம் ஆக்கிடுங்க, அவன் முகத்தோடைய முகத்தை எப்படி ஆக்கிடுங்க,
அழகாய்க்கிறதுன்னு ஜெபிக்கல. இன்றைக்கி நிறைய பேர் அழகாக்க தான் பண்ணி நிற்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் முகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க நம்ம அழகாக்கணும் அப்படி தான் பண்ணி நிற்கிறாங்க. அழகாக்க அவன் பண்ணலை, அவன் முகத்தை பார்க்கணும். நமக்கு எப்படி இருக்கணும்? அப்படி பிரகாசமாக இருக்கணும், அந்த தேவ மகிமை வெளிப்படணும், அந்த தேவ பிரசன்னம் வெளிப்படணும். அவன் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அந்த 10 நாளும் தூங்கினாலோ தூங்கலையோ ஆனால் எது ஜெபிச்சிருப்பான்? கட்டாயமாக பாரத்தோடு ஜெபிச்சிருக்கணும். பிரதானிகளை ஜெபி கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் ஜெபிச்சிருக்கணும். கேட்ட பிறகு என்ன பண்ணி ஒரு ஓகே சொல்லிட்டா பரவாயில்ல, ஆனால் 10 நாள் அவர்கள் என்ன செய்யணும்? நம்ம முகத்தை மாற்றி காட்டணுமே, நம்ம முகம் பிரகாசமாகணுமே. இல்லை நம்மளை திரும்ப ராஜா சாப்பாடை கொடுத்து என்ன பண்ணிடுவார்? நம்ம தீர்மானத்தை உடைச்சிடுவார். நம்ம தீர்மானம் எடுத்துட்டோமே. அப்படி பாரத்தோடு ஜெபிச்சிருக்கணும். அந்த பாரத்தோடு ஜெபிச்ச விளைவு என்ன? அடுத்த வசனம் ஆகையால் அவர்களுக்கு போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேல் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கிறார். ராஜாவிட கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் முன்பாக கொண்டு போய் விட்டான். பேசி அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் என்ன செய்யவில்லை, காணப்படவில்லை. அவன் ஜெபிச்சான். அவன் ஜெபத்துடைய பலன் எப்படி இருக்குன்னா பிரகாசமானச்சு தவிர அவன் முகம் என்ன செய்யலை, வெக்கப்பட்டு பல. தேவன் வந்து எப்பா 10 நாள் சொன்னையே எப்படி இருக்கு பார்த்தியா? நான் அப்பயே தானே சொன்னேன் இதை சாப்பிட வேணாம் ராஜா, நான் கேட்பான்னு சொன்னேன், கேட்டியா நீ? அப்படின்னு என்ன செய்யலைன்னா ஒரு பிரதானி வந்து இல்லை ஒரு ரட்சிக்கப்படாதவன் வந்து என்னை பார்த்து கேட்கல. அவன் பார்க்குறான், ஆமாம் நீ சொன்னது உண்மை, உன் கடவுளை கைவிடலை, உன் கடவுளும் கூட இருக்கிறாரு, உன் முகம் நல்லா இருக்குதுன்னு அவன் சொல்லத்தக்கது அளவுக்கு இந்த தாயுடைய முகத்தை தேவன் என்ன செய்கிறான், பிரகாசிப்பிக்க பண்ணுகிறான். அப்போ ஜெபிக்கும் போது என்ன செய்கிறார் அப்படின்னா 10 நாள் சென்ற பின்பு புசித்த எல்லா வாலிபுடைய முகத்தை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எப்படி காணப்பட்டுச்சான்? எப்படி இது சாத்தியமாகும்? ராஜா சாப்பாடு ராஜா போஜனை சாப்பிட்றான். ஒரு ராஜா என்ன அத்தனையும் சாப்பிட்றான். அவன் முகத்தை விட வெறும் சாம்பார ரசத்தையும் சாப்பிட்ற முகம் எப்படி இருக்குன்னா இவ்வளோ பிரகாசமாகுது, புஷ்டி உள்ளதாயும் கலையுள்ளதாயும் இருக்குன்னா இது எப்படி சாத்தியமாகும்? அந்த ஜெபத்தினுடைய தாக்கம், அந்த ஜெபத்தினுடைய விளைவு எப்படி இருக்குன்னா அவன் முகத்தை வெக்கப்பட்டு போக விடலை. அந்த பிரதானி பார்க்கும்போது ச குட், நீ சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். அப்படின்னா ஜெபிக்கவுடைய முகம் என்ன செய்யாது, வெக்கப்பட்டு போகாது. 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தானியேல், இது முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ ராஜா ஒரு சொப்பனம் பார்த்துட்டாரு, ஒரு தரிசனம் பார்த்தோடனே ஒரு அந்த நேபுகாத்நேச்சார் அந்த சிலையை பார்க்குறாரு. அந்த சிலையை பார்த்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இது கனவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறான். யாராலுமே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. உடனே தானியேல் நேராக போய் கேட்குறார், ஐயா எனக்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனிய ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட அதிபதியாகிய ஆரியோகோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை இவ்வளவு சீக்கிரமா பிறந்ததுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டான். ஆரியோகு தானியேலுக்கு காரியங்களை எல்லாம் விவரித்து சொன்னான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்ல காண்பிக்கும்படி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாசிக்கலாம். தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனிய மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என தன் 3 வாலிபர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு காலத்திலே தானியேலுக்கு
மறைபொருள் வெளியாக்கப்பட்டது. அப்படி இப்போ எதில் வெளிப்படுத்தப்பட்டது? அவன் ஜெபித்தான். கர்த்தர் அந்த மறைபொருள் என்ன செஞ்சாரு? நான் சொல்ல, அவனுக்கு காட்டின கனவுக்கு அர்த்தம் சொல்லதான் கொடுக்கலாம். ஆனால் அவனுக்கு காட்டின அதே கனவை இவனுக்கும் காட்ட முடியும்னா, இவன் முகத்தை பிரகாசிக்கப்பட முடியும்னா எப்படி முடியும்? அதுக்கு சாத்தியம் எங்கே இருக்குன்னா ஒரு ஜெபத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி ஜெபத்தை நிறைய பேர் அலட்சியம் பண்ணுறோம். இன்றைக்கி ஜெபத்தை நிறைய பேர் அசட்டை பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்துக்கு என்ன சில முக்கியத்துவம் கிடையாது. இன்றைக்கி ஜெபத்தை நிறைய பேர் கிடையாது, அந்த முதன்மைப்படுத்துறது கிடையாது. அந்த ஜெபத்தில் எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. உயிரே போக வேண்டியது. ஆனால் போகிற உயிரை எது காப்பாத்துச்சுன்னா அவன் ஜெபம் தான் காப்பாத்துச்சு. அவனுக்கு உயிரே போக வேண்டியது. தானியேல் என்ன செய்யணும்? அவன் கொலை செய்யணும். உடனே அவன் யாரை தேடலாம் தெரியுமா? தானியேலையும் இந்த 4 பேரையும் தேடுறான். அந்த வசனம் பாருங்க, அந்த வசனம் பாருங்க. அந்த ராஜா சொன்ன உடனே இந்த 4 பேரையும் தேடுறான் பாருங்க. வெட்டுறதுக்கு கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் ஊழகரவனை விட்டுட்டான். யாரை தேடுறான்? ஏன்னா அங்கே கல்தேரக்கிறான், சாஸ்திரிக்கிறான், ஜோசியக்காரங்கிறான், குறிகாரங்கிறான், அவனையெல்லாம் விட்டுட்டான். யாரை தேடுறான்? அந்த 4 பேர். அவனை முதல்ல விட்டு போகிற உயிரை காப்பாந்தது எது தெரியுமா? அவன் ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தை எவ்வளோ பேர் முக்கியமான நமக்கு தெரியல. அந்த ஜெபத்தினுடைய விளைவு போகிற உயிரை காப்பாற்றுறது மட்டுமல்ல. இப்போ தானியேல் ராஜாவுக்கு மோடி பண்ணி நிற்கிறான், தைரியமாக பண்ணிக்கிறான். என்ன? நீங்கள் கண்ட கனவை நான் சொல்லட்டுமா? நீ கண்ட கனவை நான் சொல்லட்டுமா? 2 கீழே வாசிக்கலாம். நீ கண்ட கனவை நான் சொல்கிறேன் பாரு. கீழே 2 கீழே பாருங்க. தானியேல் அழிக்க போய் அழிக்காதேயும் என்ன ராஜாவுக்கு முன்பு அழைத்து கொண்டு போ சொன்னான். தீவிரமாய் அழைத்து கொண்டு போனான். கண்டுபிடித்தேன், தெரிவிப்பான் என்றான் ராஜா. தானியேலை நோக்கி சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்கனால முடியுமா அப்படின்னு அவன் சொல்றான். முடியும். கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா 2வது பார்க்குறோம் ஜெபம். அவன் ஜெபிச்சான். ராஜாவுக்கு முன்னாடி யாருமே சொல்ல முடியாததை அவன் சொல்லி அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணாரு. 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். 6ஆம் அதிகாரம் நமக்கு வழக்கமாக தெரியும். போகிற உயிரை காப்பாற்றுறது மட்டுமல்ல, அவனுக்கு எல்லா எதிரிகளையும் அழிக்க வச்சது மட்டுமல்ல, அவனை தேசத்திலே உயர்த்தி வச்சது அந்த ஜெபம் இல்லையா? அவன் போகிற உயிரை காப்பாற்றினது அவன் ஜெபம். அவனுக்கு எதிரியாக இருந்த எதிரிகளை அழித்தது அவன் ஜெபம். அந்த தேசத்தில் அவனை உயர்த்தி வச்சது ஜெபம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த 3 காரியம் நடக்குது. 6ஆம் அதிகாரத்தில் இந்த 3 சம்பவம் நடக்குது. ஒரு சம்பவம் என்ன? அவன் 10ஆம் வசனமுடைய பிரதிபலன் எப்படி நடக்குது? அவனுக்கு போகிற உயிரை அவனை காப்பாற்றுது. சிங்கங்களுக்கு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். அவன் போகிற உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். 2வது பார்க்குறோம், 122 எதிரிகளையும் குடும்பத்தையும் ஒரே நாள கர்த்தர் அழித்தார். 3வது பார்க்குறோம், தேசத்தில் அவனை உயர்த்தி வச்சார். இது 3 பேசிக்காக அமைஞ்சது தெரியுமா? ஜெபம். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றதை மட்டுமல்ல, இருக்கிற இடத்துல நம்மளை உயர்த்தகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணி இருக்கிற இடத்துல நம்மளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்கணும்னா இன்னைக்கு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கு முக்கியப்படுத்துங்க. அந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அந்த ஜெபத்தோடு கூட இருந்தோன்னா நிச்சயமுடைய முகங்களை கர்த்தர் என்ன செய்வான்? பிரகாசிக்க பண்ணுவான். வேண்டுகிற ஒரு முகத்தை கூட கர்த்தர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஜெபிக்கிறோடைய ஒரு முகம் கூட ஒரு இடத்துல கூட வெட்கப்பட்டு போகவே போகாது. இன்னைக்கு ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. போகிற உயிரை காப்பாற்றும். நான் உயிர் போகிற ஆபத்து அந்த கூட அந்த உயிர் போகிற ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறது மருந்தோ மாத்திரையோ அல்ல. உயிர் போகிற ஆபத்தை உன்னை காப்பாற்றுறது ஜெபம் என்பதை இன்னைக்கு விளங்கிக்கோங்க. உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறவனை கூட உயிர் போகாதபடி காப்பாற்றுகிறது ஜெபம் என்பது என்ன பண்ணுங்க, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, யாருமே காப்பாற்ற முடியாத இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தோம் நம்மளை காப்பாற்றுவதே தெரியுமா? ஜெபம். போகிற உயிரை காப்பாற்றுறது ஜெபம், மருந்தோ மாத்திரையா இல்லை, ஜெபம். ஹாஸ்பிட்டல் போனால் சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், உங்கள் கடவுளை வேண்டிக்காங்கன்னு. அந்த கடவுள்லாம் இயேசுவை வேண்டிப்பா. போகிற உயிரை காப்பாற்றுறது அவரால் மட்டும் முடியும். ஏகப்பட்ட கதை சொல்ல முடியும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஒரே ஒன்றா போகிற உயிரை காப்பாற்றும். 2வது பார்க்குற இந்த 6வது அதிகாரத்தில் எதிரிகள் இல்லாமல் ஆக்கிடும். உனக்கு எதிரியே உன்னை இல்லாமல் ஆக்கிடும்.
உனக்கு எதிரிகளே 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு எதிரிகளே தானியேலுக்கு கிடையாது. 6ஆம் அதிகாரத்துக்கு பிறகு எதிரிகளே கிடையாது. எதிரிகளுக்கு அதை கருவறுத்து போட்டார். எதிரிகளே கிடையாதவருக்கு எதிரியே இல்லாமல் ஆக்கி போட்டார். கடைசி வசனம் பார்க்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமா முடிந்தது. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பெரிய உயர்வுக்குள்ளாக தானியேல் கொண்டு போய் நடத்தினா. இந்த 3 காரியமும் எங்கே அடங்கியிருக்குன்னா அவனுடைய ஜெபத்தில் அடங்கியிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். போகிற உயிரை காப்பாற்றுறது மட்டுமில்லை, உயர்வை எதில் கொண்டு போயிருக்குன்னா ஜெபத்தில் இருக்குது. 1 உயிரை காப்பாத்துச்சு. 2 என்ன, அவனை தேசத்திலே ராஜா உயர்த்தி வச்சா. அவன் வேண்டிக் கொண்ட அந்த 3 பேரையும் கத்தனை செய்கிறார், பிரதானிகளாக நியமிக்கிறார். அவன் கேட்கறதையெல்லாம் கொடுக்க விரும்புகிறார். அவன் கேட்கறதையெல்லாம் போகிற உயிரை காப்பாற்றுறது மட்டுமல்ல, அவனை உயர்த்தது மட்டுமல்ல, அவன் யாரை உயர்த்தன்னு சொன்னாலும் அத்தனை பேரையும் உயர்த்துவதற்கும் ஆண்டவர் ரெடியாக இருக்கிறான். நீங்கள் மட்டும் ஜெபிக்கிற நபராக இருந்தால் நீங்கள் யாருக்கு ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் யாருக்காக கேட்டாலும் சரி, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 3 காரியம் எங்கே நடக்குது? 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது. எப்படி அந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒரு 3 காரியங்கள் நடந்துட்டு இருந்தாக்க ஒரு குடும்பம் எப்படி ஆசோதமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கிறது ஒன்று தான். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ரா 2ஐயும் சேர்த்து கொடுக்குறாரு. இப்போ 6ஆம் அதிகாரம் தானியேல் என்ன ஜெபிச்சிருப்பாரு? சிங்கம் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு கடிச்சு குதறக்கூடாது, என் உயிரை காப்பாற்றுங்கன்னு ஜெபிச்சிருப்பாரு. எதிரி அழிங்கன்னு நிச்சயமாக ஜெபிச்சிருக்க மாட்டான். அந்த எதிரி அழிக்க கொடுத்தாரு. ஸோ அவனை உயர்த்தி வைக்கிறாரு. ஒவ்வொரு ஜெபத்திலும் 2ஆவது என்ன ஜெபிச்சிருப்பாரு? 2ஆம் அதிகாரம் என்ன ஜெபிச்சிருப்பாரு? ஆண்டவரே அவன் என்ன கனவு கண்டான் அதை வெளிப்படுத்து, அதான் ஜெபிச்சிருப்பாரு. ஆனால் கனவை சொன்ன உடனே அவனை உயர்த்துறாரு. அவன் சொல்ல என்ன மட்டும் இல்லை, அந்த 3 பேரை உயர்த்துங்க. அவனை உயர்த்து நீ கேட்கறதெல்லாம் அவனுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறான். ஜெபிக்கிற நபரை மட்டும் இருந்துட்டேன்னா, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பானா, நிச்சயமாக நம்மளையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம யாருக்கு வேண்டுமோ அவர்களையும் ஆஸ்வதிப்பான். நம்ம முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. இன்னைக்கு நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறன்னா அதுக்கு ஒரே ஒரு பேசிக் அமையன்னா அது ஜெபம். ஜெபிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஏதோ ஆபத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, எப்போதுமே ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கணும். எப்போதுமே ஒரு ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்துட்டோன்னா உன் முகத்தை ஒரு நாள் கத்த வெட்கப்பட்டு போக விட மாட்டா. நீ ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறன்னா இன்னைக்கு ஜெபிக்க தீர்மானிங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. ஜெபத்தை வாஞ்சிங்க. ஜெபத்தில் வளருங்க. ஜெபத்தில் பெருகுங்க. ஜெப நேரத்தை கூட்டுங்க. எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஜெபிங்க. அந்த ஜெபந்தான் நம்மளை என்ன செய்யனாக்க பிரகாசிக்க பண்ணும். நம்ம முகத்தை வெட்கப்பட்டு போகாது. உயிர் போகிற ஆபத்தில் இருந்த கூட அந்த ஜெபந்தான் நம்மளை காப்பாற்றும். உயிரே போயின்னு இருக்குது, இனி மேலவே முடியாது, அந்த நிலையில் இருந்தால் கூட அந்த ஜெபந்தான் அந்த போகிற உயிரை காப்பாற்றும். போகிற உயிரை காப்பாற்றுறது ஜெபம். அந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. அந்த ஜெபிக்கிறவர்கள் முகத்தை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நாளும் எங்கள் முகம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது சாமி. எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணி உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்களாய் காணப்பட, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கிறவங்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற ஒருவருடைய முகத்தை கூட வெட்கப்பட்டு போகாமல் தானியேல் ஜெபிச்சா அவரை காப்பாற்றியது மட்டுமல்ல, எதிரி அழித்தது மட்டுமல்ல, உயர்த்தினதை போல ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட 3 ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றோம், நாமத்தை உயர்த்தோம், கரங்கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே.
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.